அதாவது பிஎம்எல்ஏ ஆக்ட், நேரு வீட்டில் ரைடு நடத்தும் போது இந்த ஆதாரங்கள் கிடைத்தது அப்படின்னு ஒரு கடிதத்தை அதில் கிடைத்த ஆதாரங்களை தேர்தல் டிஜிபிக்கு அனுப்பியிருந்தது அமலாக்கத்துறை. எனவே அந்த வழக்கை உடனடியாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி, ஒரு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று இருக்கிறது, வேலை வாய்ப்பை பெற்று நாங்கள் உருவாக்கி தருவோம்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த வேலை வாய்ப்பை பணத்தை பெற்றுக்கொண்டு கொடுத்தாருங்கிறது குற்றச்சாட்டு. அப்ப அந்த குற்றச்சாட்டை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? பண்ணல. அவ்வாறு செய்யாத போது சட்டமன்றத்தில் பேசலாம், மக்கள் மன்றத்தில் பேசலாம், கடைசியில நீதிமன்றத்தில் ஒரு நிவாரணம் கேட்டு இதுல நீதியை கொடுங்க அப்படின்னு ஒரு வழக்கை தாக்கல் செய்த. இந்த வழக்கு நம்பர் ஆகல, அதை முதல்ல தள்ளுபடி பண்ணிட்டாங்க, தப்பா இருக்குன்னு ஏகடிஎம் பேசினார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது இன்பதுரை அதிமுக எம்பி அவர் அரசியல் ஆதாயத்துக்காக இந்த வழக்கை தாக்கல் செய்யறாருன்னு சொன்னாங்க. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த வழக்கு விசாரணையின் போது ஒரு தனி மனிதன் நீதிமன்றத்துக்கு வர முடியாத சூழ்நிலை நிலவுகிற ஒரு மாநிலத்தில் அப்புறம் எதிர்க்கட்சியை தவிர ஒரு எம்பியை தவிர வேற யார் தாக்கல் செய்ய முடியும்? எனவே அந்த விஷயத்தை விட்டுருங்க, இதுல இருக்கிற மெரிட்டை சொல்லுங்க. தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் நாங்க இதுல பிரிமினரி என்கொயரி, அதாவது முதற்கட்ட விசாரணை நடத்தி வருகிறோம்னு, நான் வழக்கு போட்ட பிறகுதான் முதல்கட்ட விசாரணை ஆரம்பமாச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க சொன்னோம் முதல்கட்ட விசாரணை இந்த வழக்கில் தேவையில்லை, ஏன்னா பிரிமினரி என்கொயரிக்கு 180 days, அதுக்குள்ள குற்றவாளியெல்லாம் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவான், ஆதாரங்கள்லாம் அழிச்சிருவாங்க. எனவே உடனடியாக இதில் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். இந்த வழக்கு விசாரணையினுடைய முடிவில் நீதிமன்றத்தை ஒத்தி வைத்து இன்றைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கு. தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வழக்கை கடந்த அக்டோபர் மாதம் கொடுத்த ஒரு ஆதாரங்களை வச்சுக்கிட்டு நீங்க வழக்கு பதிவு செய்யாத நிலையை நான் பார்க்கும்போது இந்த வழக்கை வேற ஒரு ஏஜென்சி, அதாவது சிபிஐ போன்ற வேற ஒரு ஏஜென்சிக்கு விசாரணைக்கு கொடுத்து விடலாம் என்று கூட நாங்கள் நினைத்தோம். நீதிபதி சொல்றாரு, நாங்கள் நினைத்தோம், ஆனா நீங்க பிரிமினரி என்கொயரி நடத்துறதா சொல்றீங்க, இந்த வழக்கில் பிரிமினரி என்கொயரி தேவையில்லை, ஏன்னா குற்றவாளிகள் தப்பிச்சு போயிடுவாங்க, ஆவணங்கள் அழிக்கப்படும், அதுல இருக்கிற அந்த வழக்கினுடைய சாராம்சத்துக்கு அதுக்கு தேவையான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டு விடுங்கிறதுனால போர்த் வித்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்த, அதாவது உடனடியாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இதுல உத்தரவிட்டிருக்காங்க. இதன் மூலமா என்ன அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டை நான் மட்டும் வைக்கல, நேற்று போனாங்களே பிரேமலதா, அவங்க கூட சொல்லியிருந்தாங்க இந்த வழக்கு பெரிய தவறு நடந்திருக்கு அப்படின்னு அந்த அம்மாவும் அப்போ கொடுத்தாங்க, எல்லா எதிர்க்கட்சிகளும் சொன்னோம். இப்போ நீதிமன்றத்துக்கு வந்துதான் இதை நீதியை தேட வேண்டியிருக்கு. இப்ப நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கி இருக்கிறது, உடனடியா வழக்கை பதிவு செய்து அதன் மீது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம்.